சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவரிடம் பாலியல் அத்துமீறல் நடைபெற்ற சம்பவம் விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. வழக்கம் போல் திங்கள் இரவு பணி முடித்து பெண் மருத்துவர் ஒருவர் விடுதி திரும்பிய நிலையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென்று பெண் மருத்துவரின் முகத்தை துணியால் போட்டு மூடி அத்துமீறலில் ஈடுபட முயன்றுள்ளார். அந்த பெண் மருத்துவர் சத்தமிட்டதை அடுத்து மர்ம நபர் தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படாததால் மர்ம நபரை அடையாளம் காண்பதில் சிக்கல் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலை சம்பவத்திற்கு பின்னும் சிசிடிவி பராமரிப்பில் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கிண்டி மருத்துவமனையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அனைத்து மருத்துவமனைகளிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என விடியா அரசு அறிவித்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னவாயிற்று என்று அரசு மருத்துவர்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் சுகாதாரத்தை காக்க வேண்டிய அரசு மருத்துவமனையை சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழித்துறை அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் வார்டு அமைந்திருக்கும் பகுதிக்கு பின்னால் உள்ள கழிவறை கிணறுகள் நிரம்பி அதிலிருந்து கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இந்த கழிவுநீர் கர்ப்பிணிகள் சிகிச்சை வார்டு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு வார்டுகளின் பின்பகுதியில் தேங்கி கடும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த கழிவுநீர் மதில் சுவர் வழியாக வெளியேறி அருகில் இருக்கும் தாமிரபரணி ஆற்றில் கலப்பதால் ஆற்று நீரும் மாசுபட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடியா அரசின் சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதால் நோய் தீர இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மேலும் பல நோய் தாக்குதல்களுக்கு ஆளாவதாக சொல்லப்படுகிறது. சுகாதாரம் பேணக்கூடிய மருத்துவமனை மூலமாக சுகாதார சீர்கேடு இந்த பகுதியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மருத்துவமனையிலிருந்து வெளியாகக்கூடிய கழிவுநீர் அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக பல ஆண்டு காலமாக பல்வேறு தரப்பிலே பொதுமக்கள் அரசுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் இந்நாள் வரைக்கும் அதற்கு தீர்வு எட்டப்படவில்லை.